நாங்கள் வந்து எஸ்சி அகர்வால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சென்னையில் அண்ணாமலையில் இருக்கு. ஆனால் 2000 நாங்கள் இந்த செயற்கைக்கால் கொடுக்கறது, அப்புறம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸும் 2 பேருக்கு இது பண்ணுறோம். ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். அப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். எங்களோட மெயின் ப்ரியாரிட்டி வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் விபத்துனால, கேன்சர்னால, நீரிழிவு நோயினால பாதிக்கப்பட்ட கை கால் போனவங்களுக்கு கால் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வீட்டர், ரச்சர், கேன்சர் எல்லாமே ரேஞ்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9,000க்கு மேலே லிங்க் கொடுத்துருந்தோம். மற்றெல்லாம் சரினா ஒரு 10,000 சக்கரஜெயந்தி அதுவுமா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கால் கஷ்டப்படுறவர்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து விஸ்வநாதன் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நிறைய விஷயம் ஒரு வழியாக பண்ணிட்டு இருக்கோம். அவர் தான் இந்த வயசில் அவர் தயார் செய்கிற வந்து யாரும் பண்ண முடியாது. நம்ம அருமையை கொடுத்துருக்காங்க. என்ன முடியுமோ எங்களால் எங்கள் பொருளாதார என்ன படிக்குமோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முயற்சி. இந்த ஹாஸ்பிட்டலே வந்து பிபி ஜெயினுங்கிற ஒரு நன்கொடையாளர் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கு. அன்னையிலேருந்து டே 1லேருந்து ₹1 ஹாஸ்பிட்டலா ஆரம்பிச்சது. ₹1 ஹாஸ்பிட்டலா இருக்கும்போது எப்படி பண்ணாலும் அதே ஆர்வத்தோட இன்னைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சர்வீஸ் மைண்டடோட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இவர் ஆரம்பிச்சது இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. இந்த பெரியவாளோட படத்தோட முழு அனுகிரகமும் எங்களுக்கு இருக்கு. விஸ்வநாதன் சார் தான் எங்களை எல்லாம் கைட் பண்றாரு. எவ்வளவு எங்களால சர்வீஸ் பண்ண முடியுமோ நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சங்கரா ஐ ஹாஸ்பிட்டலும் நிறைய சர்வீஸ். நாங்க வந்து இங்க வந்து ரொம்ப புவரா இருந்தா ஃப்ரீ பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே வந்து மற்ற ஹாஸ்பிட்டல கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 to 70% தான் எங்களோட சார்ஜஸ் வந்து இருக்கும்.